எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதை தேவி. ஒரு ஃபார்மில் கோழிகள், ஆடுகள், நாய்கள் எல்லாமே வளர்ந்துட்டு வந்தது. அப்போ ஒரு நாள் ஒரு ஆட்டுக்கு பிரசவம் நடந்தது. ஆனால் அதில் அந்த ஆடு இறந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பிறந்த குட்டியை அவங்க காப்பாற்றிட்டாங்க. அது அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தது. அங்கே ஒரு நாய் அது அம்மா மாதிரி போய் பார்த்துக்குச்சு. எப்போவுமே அதை தூங்க வைக்கிறது, அது கூட விளையாடுறது, அதை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு அந்த நாய் அந்த ஆட்டுக்குட்டியை அவ்வளோ அழகாக பார்த்துக்குச்சு. ஒரு நாள் அந்த நாய் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியை அந்த நாயை வாங்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி தூங்காமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதை பார்த்து அந்த ஃபார்ம் ஓனரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த நாயை மறுபடியும் வாங்கிட்டு வந்தார். இந்த நாய்க்கு வயசாக ஆக அந்த ஆட்டுக்குட்டி அந்த நாயை பார்த்துக்க ஆரம்பிச்சது. இதை பார்த்து அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆறறிவு இல்லாத ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ உதவி செய்யுது. அப்படி இருக்கப்ப அதுங்க வாயை திறந்த உதவின்னு கேட்க முடியாமல் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா?